இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட பேரபிள் வந்து த க்ரோயிங் சீடு. இயேசு கிறிஸ்து வந்து நம்மளோட வளரும் விதையை குறித்து நம்மகிட்ட பேசுகிறத காரியத்தை பார்க்கலாம். இந்த ஊமை வந்து சுவிசேஷ புத்தகத்திலேயே மார்க்கில் மட்டும்தான் இந்த ஊமை சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை இந்த ஊமை நமக்கு வெளிப்படுத்துது. மார்க் 4:26 29 வரைக்கும். மார்க் 4:26. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து. தேவனுடைய வார்த்தைகள் தான் விதை. நம்ம இருதயம் வந்து நிலம். நல்ல விதையை நம்ம இருதயத்துல மனதுல சென்று அது வேரூன்றி வளர கர்த்தர் தான் வழிவாசலை உண்டாக்குகிறாரு. 27 ஒரு மனுஷன் இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது. விதை வந்து முளைக்கிறது நம்ம கண்ட்ரோல் கிடையாது. அது வந்து கர்த்தருடைய கருத்துல தான் இருக்கு. ஒரு விதையை நம்ம ஒரு தொட்டியில போட்டு இல்லை நிலத்துல போட்டு நம்ம வைக்கிறோம்னா அந்த விதை முளைக்கிறது தேவனுடைய கருத்துல மாத்திரம்தான் இருக்கு. இரவுல தூங்கி பகல்ல விழித்திருக்கும் போது தெரியாத விதமாய் அந்த விதை எப்படி முளைக்குதுன்னு நம்ம பார்க்கவே முடியாது. அது மண்ணுக்கு அடியில நடக்கிற அந்த ப்ராசஸ். அது போலதான் வசனமும் நம்ம மற்றவர்களுக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு சொல்ற வசனம் வந்து வார்த்தை அவங்க இருதயத்துல அந்த மனதுல முளைச்சு பயிராகுது. இதற்கு ஒப்பா இருக்குதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த வசனத்தை குறிச்சு நம்மளோட பேசுறாங்க. வேத வசனம் வந்து அவங்க இருதயத்துல வந்து கண்டிப்பா கிரியை செய்யும். அந்த வசனம் நம்ம சொல்ற வார்த்தை வந்து மற்றவங்களுக்கு அவங்களுக்கு துக்கத்தோடு துயரத்தோடு இருக்கும்போது, கவலையோடு இருக்கும்போது, பாரத்தோடு இருக்கும்போது நம்ம சொல்ற தேவனுடைய வார்த்தை வந்து கண்டிப்பா அந்த வார்த்தை வந்து கிரியை செய்யும். அந்த வார்த்தை செயல்படும். நம்ம வேலை நம்ம வசனத்தை விதைச்சுக்கிட்டே இருக்கணும். உபாகமம் 6 கூட என்ன சொல்றாங்கன்னா உபாகமம் 6 6, 7, 8, 9 அந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தையை உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும் அவைகளை குறித்து அவைகளை பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமா கட்டிக்கொள்வாயாக. அவைகளை உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இப்படிதான் எஸ்பா வந்து நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. எப்பொழுதும் அந்த வார்த்தையை குறித்து நம்ம பிள்ளைகள்கிட்ட உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும், படுத்திருக்கும் போதும், வழியில நடக்கும் போதும் அந்த வார்த்தையை குறித்து தேவன் நம்மளை எப்படி நடத்திட்டு வந்தாரு, அந்த வார்த்தை என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவங்க இருதயத்துல விசுவாசத்தை வளர்க்குறவங்களா நம்ம காணப்படணும். நம்ம அதிகமான பிள்ளைகளை வந்து சங்கீதம் 91, சங்கீதம் 128, 121, 23 சங்கீதம் இதெல்லாம் அதிகமா நம்ம வாசிக்கும்படிக்கு நம்ம வந்து புதிய ஏற்பாடுலையும் தீமோத்தேயு, எபேசியர் இதெல்லாம் பிள்ளைகளை அதிகமா நம்ம வாசிக்கும்படிக்கு உற்சாகப்படுத்தணும். தேவனுடைய வார்த்தை வந்து நம்ம பிள்ளைகள் இருதயத்துல வளரும். நிச்சயமா அது ஒரு நல்ல பலன் கொடுக்கும். 28 எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். எப்படி அந்த நிலத்துல விதைச்ச விதை வந்து ஃபர்ஸ்ட் முளை வருது, அடுத்து கதிர் வருது. அந்த ஒரு விதை தான் நம்ம விதைச்சிருப்போம். ஆனா அந்த ஒரு விதையில இருந்து வர்ற அந்த கதிர்ல இருந்து நிறைந்த தானியத்தை அது பலனா கொடுக்குது. மற்றவர்களுக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. மனம் மாறி அவங்க மற்றவங்களுக்கு வந்து அவங்களும் அதை மற்றவங்களுக்கு சொல்லுகிறவங்களா காணப்படுவாங்க. அந்த சுவிசேஷம் வந்து அப்படியா பரவுறதுக்கு இயேசுப்பா வந்து நமக்கு கிருபை செய்வாரு. ஒரு பெரிய மனம் மாறுதல் அவங்களுக்குள்ள உண்டாகும். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை வந்து மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்து கொண்டே இருக்கணும். தேவை உள்ளவங்களுக்கு இயேசுப்பா நம்ம பாரம் கொடுத்தாங்கன்னா நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிறது, அவங்களுக்கு வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கறது, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சின்ன சின்ன வேலையை நம்ம நிறைவா செய்யணும்னு சொல்லி இயேசுப்பா நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. நம்ம சுற்றி தேவை நிறைந்தவர் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து அந்த கிருபைகளை நம்ம பகிர்ந்து கொடுக்கும்போது தேவனுடைய ராஜ்யம் வந்து வளர்ந்து பெருகும். அந்த செடியில எப்படி நிறைந்த தானியத்தை அந்த கதிர் கொடுக்குதோ அது போல நமக்கும் அது நிறைவா இருக்கும். நம்மகிட்ட இருந்து கடந்து செல்ற அந்த வார்த்தை மற்றவங்களுக்கு போகையில அது அவங்களுக்கும் நிறைவாகிய பலனை தரும். 29 பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார்.
பவுல் எழுதும்போது சொல்றார், நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சுகிறான். விளைய செய்கிறவர் தேவன். நம்ம வசனத்தை நம்ம சொல்றோம், ரட்சிப்பை கொடுக்கறது கர்த்தர். அற்புதம் செய்கிறவர் இயேசு கிறிஸ்து தான். அதிசயம் செய்கிறவர் இயேசுப்பா தான். ஜனங்களை கட்டுல இருந்து விடுதலை ஆக்குறவரும் இயேசப்பா. பிசாசுகளை துரத்துகிறவரும் இயேசப்பா தான். நம்ம வேலை நம்ம சொல்றது, அவங்களுக்காக ஜெபிக்கிறது. அந்த வசனம் ஜீவனுள்ள வார்த்தை, அது கண்டிப்பா கிரியை செய்யும். தேவ ஜனங்கள் இயேசுவோடு நடக்கும்போது, தேவன் வரும்போது, அவருக்காக யாரெல்லாம் நம்ம வாழ்றோமோ, அவருக்காக வைராக்கியமா பரிசுத்தமா உலகத்துல நம்ம வேண்டாதவங்களை விட்டுட்டு அவருக்குன்னு நம்ம வாழ்றோமோ, அவங்களெல்லாம் அவர் பிரித்தெடுத்து தேவனுடைய வைராக்கியமா நிக்கிறவங்கள தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தம்முடைய ராஜ்யத்துக்கு அவர் நம்மளை சேர்த்துக் கொள்வார். ஜெபம். அதுக்கு முன்னால ஒரு பாடல் பாடணும். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினார் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதியாலோ இல்லை. அந்தோ மனிதர் அழுகின்றாரே, அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. எண்ணில் அடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவியில் தொனிக்கலையோ, எண்ணில் அடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவியில் தொனிக்கலையோ. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினார் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதியாலோ இல்லை. அந்தோ மனிதர் அழுகின்றாரே. ஸ்தோத்திரம் இயேசப்பா. நன்றி ஆண்டவரே, தகப்பனே. இந்த நாளிலும் நீங்க இந்த பேரபுல நீங்க சொன்னதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம் ஐயா. அப்படியா தகப்பனே, அந்த இரவுல விதைத்து பகல்ல அது முளைக்கிறதுக்கு தகப்பனே நீங்க கிரியை செய்றீங்களே, அப்படியா ஆண்டவரே. உடைய வசனமும் நாங்க சொல்லுகிற வசனமும் ஆண்டவரே, அது ஆண்டவரே அவங்களுக்குள் கிரியை செய்யறது எங்களுக்கு தெரியாது இயேசப்பா. ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஐயா, அந்த வார்த்தை மூலம் ஆண்டவரே யாருக்கு தேவையோ ஐயா, அது அவங்களுக்குள் கிரியை செய்து அவங்களை ஆண்டவரே உடைய ரட்சிப்புக்கு ஏதுவாகும், அபிஷேகத்துக்கு ஏதுவாகும், உடைய சத்தியத்தை கை கொண்டு வாழுறதுக்கு ஏதுவாகும் நடத்துகிறதே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும், கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாய் தானாய் கொடுக்கும்னு சொல்லியிருக்கீங்களே இசப்பா. ஆம் தகப்பனே, அந்த நிலத்திலோட தன்மையே ஆண்டவரே, அதுல விதைக்கப்பட்ட விதையை முளைப்பிக்கிறது இயேசப்பா. அப்படியா ஐயா, முளைக்க செய்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. ஆம் தகப்பனே, அப்படியா ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த கேட்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள ஐயா தகப்பனே, இந்த விதை விதைத்து முளைச்சு ஆண்டவரே, அது பின்பு கதிர் நிறைந்த தானியத்தை கொடுக்கறது போல எங்க வாழ்க்கை ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையினால் ஐயா, உம்முடைய கிருபையினால் ஐயா, உம்முடைய ஆவியின் வரங்களினாலும் உம்முடைய ஆவியின் கனிகளினாலும் நிறைந்து காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை பாராட்டி விடும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஐயா, எங்க பிரேயர் வாரிசுல உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இங்க கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளுக்கு தேவையான கிருபைகளை ஐயா நீங்க தந்து விடும்படியா ஜெபிக்கிறையா. ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுத்த தாளந்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உங்க கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உடைய வரங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி. அவரவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்ட வரத்தின்படியே ஐயா நீ ஒவ்வொரு நாளும் கிரியை செய்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்க ஆண்டவரே உண்மையில் வளர்ந்து பெருக ஐயா எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. தேவனுடைய ராஜ்யம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை வழிநடத்தும் ஐயா. எங்களை தாழ்த்தி உங்களுடைய கருத்துல கொடுக்குறோம். உடைய கிருபையின் சமாதானமும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஐயா தகப்பனே நிரப்பட்டும் ஆண்டவரே. நீர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.